கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா இக்கட்டான சூழ்நிலையில் உதவி கிடைக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நமக்கு எப்போ உதவி கிடைக்கணும் தெரியுமா? இக்கட்டான சூழ்நிலையில் தான் நமக்கு உதவி கிடைக்கணும். இக்கட்டான சூழ்நிலை இல்லை, அப்போ உதவி கிடைச்சி என்ன புண்ணியம்? ஒரு புண்ணியமும் இல்லை. இன்றைக்கி நீங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். வேதம் சொல்லுது, சங்கீதம் 60:11 நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 108:12 நீங்கள் வாசித்து பாருங்கள். இக்கட்டிலே கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார். மனுஷனுடைய உதவி விருதா. மனுஷனால் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் ஆண்டவர் உதவி செய்வார். இப்போ ஒரு இக்கட்டான சிச்சுவேஷனில் நீங்கள் இருப்பீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்டு பாருங்கள். ஆண்டவர் உதவி செய்வார். ஒரு சின்ன தீர்மானம், மனுஷன்ட்ட நான் உதவி கேட்க மாட்டேன், ஆண்டவர்கிட்ட உதவி கேட்பேன்னு சொல்லி பாருங்கள், இக்கட்டில் உதவி கிடைக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உதவி. நம்ம யார்கிட்ட எதிர்பார்க்கிறோம்? மனுஷங்களிடத்தில் எதிர்பார்க்கிறோம். இந்த மனுஷனிடத்தில் உதவியை எதிர்பார்த்தா நம்ம ஏமாந்து போவோம். ஒரு சகோதரர் சொன்னார், எனக்கு நல்ல தொழில் செய்ய தெரியும், ஆனால் கொஞ்சம் பணம் தான். என்னுடைய சகோதரிடத்தில் கேட்டேன், என்னுடைய மாமா அத்தைகிட்ட கேட்டேன், என் சித்தப்பா சித்திட்ட கேட்டேன், என் சொந்தக்காரங்கிட்டலாம் கேட்டு பார்த்தேன், யாரும் உதவி செய்யலை. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், மனுஷன்ட்டு உதவி வராது. ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ தான் ஒரு வசனத்தை சொல்லி ஜெபித்தேன். உதவி வரும் கண்மலையை நோக்கி பார்க்கிறேன். சங்கீதம் 121:1-2 வசனத்தின்படி, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வந்துச்சு. அதுவும் இக்கட்டான சிச்சுவேஷனில் கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். இன்றைக்கி நான் யார் யாரெல்லாம் எனக்கு உதவி செய்ய மறுத்தாங்களோ, யார் யாரெல்லாம் உதவி செய்ய மாட்டேன் என்று சொன்னாங்களோ, அவங்களுக்கெல்லாம் நான் உதவி செய்யும்படிக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இதுதான் ஆசீர்வாதம். இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி நிச்சயமாக கர்த்தர் உதவி செய்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் மிஸ்பாவிலே கொடி உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட பெலிஸ்தர்கள் இஸ்ரவேல் தேசத்தை கொள்ளையடிப்பதற்காக வந்து விட்டாங்க. இவங்களோ ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கேயோ ஒரு யுத்தம் நடக்குது. சாமுவேலிடத்தில் சொல்கிறாங்க, சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து, எங்களுக்காக ஓயாமல் ஜெபம் பண்ணுங்க, என்ன செய்வது தெரியலை. ஆண்டவர் உதவி செய்ய ஆரம்பித்தா. இக்கட்டான சூழ்நிலையில் மின்னல்களையும் இடி முழக்கங்களையும் உண்டு பண்ணி அந்த பெலிஸ்தர்களை பட்டு விழும்படி செய்தா. அந்த இடத்திற்கு தான் சாமுவேல் எபனேசர் என்று பெயரிட்டார். நீங்கள் வாஸ்து பாருங்கள், 1 சாமுவேல் 7:12 வசனத்தை, சேனுக்கும் மிஸ்பாவுக்கும் நடுவாய் ஒரு கல்லை நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார் என்று எபனேசர் என்று பெயரிட்டார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இதுவரை உதவி செய்த தேவனாகிய கர்த்தர் இனியும் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், இக்கட்டான சிச்சுவேஷனில் நான் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு காரியம் தெரியுமா? யாரால் உதவி செய்ய முடியும் தெரியுமா? யாரெல்லாம் அந்த இக்கட்டான சிச்சுவேஷனை கடந்து வந்திருக்காங்களோ அவங்க தானே உதவி செய்ய முடியும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? எபிரேயர் 2:18, அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இக்கட்டான சூழ்நிலையில் இவர்களுக்கு உதவி கிடைக்கட்டும் அப்பா. நீங்கள் இப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். இக்கட்டிலே உதவி கிடைக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.